Problem. A certain number of horses and an equal number of men are going somewhere. Half of the owners are on their horses' back, while the remaining ones are walking along, leading their horses. If the number of legs walking on the ground is 70, how many horses are there? இப்போ ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஹார்ஸஸும் மென்ஸும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. half of the owners are on their horses back. பாதி ஓனர்ஸ் வந்து அவங்க ஹார்ஸை ரிட்டன் கூட்டு வராங்க. while the remaining ones are walking along leading their horses. மிச்சம் உள்ளவங்க வந்து அவங்க ஹார்ஸை வழிநடத்தி கூட்டு போகிறாங்க. if the number of legs walking on the ground is 70. இப்போ அந்த கிரவுண்டில் 70 legs நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ how many horses are there? அங்கே வந்து எத்தனை ஹார்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போது ஹார்ஸஸும் மென்ஸும் ஈக்குவலாக இருக்காங்களா? அப்போது நம்ம அதை வந்து லெட் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா? அது எழுதியிருக்கோம். லெட் தி நம்பர் ஆஃப் ஹார்ஸஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மென்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்ட்டு. இப்போது நம்பர் ஆஃப் லெக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஹார்ஸ்க்கு எத்தனை லெக்ஸ் இருக்கும்? 4 லெக்ஸ் இருக்குமா? அதான் 4 இன்ட்டு நம்பர் ஆஃப் ஹார்ஸ் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? லெட் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோமா? அதான் 4x எழுதியிருக்கோம். ப்ளஸ் இப்போ மென்ஸுக்கு எத்தனை லெக்ஸ் இருக்கும்? 2 லெக்ஸ் இருக்குமா? அதான் 2 இன்ட்டு இப்போ வந்துட்டு பாதி மென்ஸ் தான் உங்கள் ஹார்ஸை வழிநடத்தி வர்றாங்களா? அதான் இப்போ x/2 தான் எழுதுவோம். அதான் எழுதியிருக்கோம். 2 இன்ட்டு x/2ன்ட்டு. அப்போ 4x 2 கெட் கேன்சல். அப்போது ப்ளஸ் எக்ஸ் மட்டும் தானே இருக்கும். 4x ப்ளஸ் எக்ஸு. இப்போ இது ப்ளஸ் பண்ணோன்னா நம்பர் ஆஃப் லெக்ஸ் வந்து 5x கிடைக்குதா? இப்போது அந்த கிரவுண்டில் 70 லெக்ஸ் நடக்குதுன்னு சொல்லியிருக்கோமா? அப்போது 5x = 17 எழுதிக்கலாமா? இப்போ x = 70. இந்த 5 அங்கிட்டு போகும்போது டிவைடில் போயிருமா? இப்போ இதை கேன்சல் பண்ணால் x = 14 கிடைக்குமா? இப்போ நம்பர் ஆஃப் ஹார்ஸஸை எக்ஸ்ன்னு தான் எடுத்திருக்கோம். நம்பர் ஆஃப் ஹார்ஸஸ் வந்து 14. ஆப்ஷன் C இஸ் அ கரெக்ட் ஆன்சர்.